பட் டெஃபினெட்லி பிஜேபி தாவேக்காலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால ஈவன் காங்கிரஸ் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் பேசுறது நல்லதான் நீ பேசுற. கடைசியில் எதுக்கு தேவையில்லாமல் 2 பேர் அதுக்கப்புறம் அவங்க ஊழல் பண்ணுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த எக்ஸசைஸை பண்ணுது. அப்போ நீ அவங்கள பற்றி பேசுறது வக்கில்ல, நீ பிஜேபியை அட்டாக் பண்ணு. யூ அட்டாக் பிஜேபி பிகாஸ் யூ ஹவ் எவ்ரி ரைட். ஏன் பயந்துக்கிற? உனக்கு என்ன பயம்னா உன்னோட நீ கொண்டது 41 பேர் ப்ளஸ் கொண்டது வெளியே வரும் சிபிஐயில். அதுக்காக நீ வாயை மூடிட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்க ஆளும் கட்சியை மிரட்டு. ஆளும் கட்சி தப்பு பண்ணியிருந்தா நீ பேசு. பட் சும்மா எடுத்ததுக்கு வச்சதுக்கெல்லாம் அவங்க ஊர்கா மாதிரி நீ ஊழலை பற்றி பேசு, அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் இந்தியக்கு இருக்கும் ஆளும் கட்சிக்கும் இதுக்கும் ஒன்றும் இதே கிடையாது. ஆனால் டிஎம்கே உஷாராக நல்லா இது பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க இதெல்லாம் இந்த தப்பு பண்ணாங்க. ஆனால் அது பீகாரில் பண்ணல. அப்போ அதுக்கு தான் பறக்கல பிரபாகர் என்ன சொன்னார், பாய்காட் தி எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி. அது இன்னைக்கு ரியலைஸ் பண்ணாங்க. பட் நல்லது, தோத்ததும் நல்லது தான். ஏன்னா இப்போ தான் மக்களுக்குமே ஒரு உணர்ச்சி வருது. தட் இஸ் ஐயோ நம்மளை இவ்வளோ ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு. ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்படியே போய் ஜெயிச்சதுல அந்த கொண்டாட்டத்தில் போயிருப்பாங்க இப்போ ஆப்போசிஷன். ஸோ தோத்துது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் அவங்க இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இது எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க. இட்ஸ் டைம் அப், இட் இஸ் டைம் நவ் தட் த பீப்புள், தட் மக்கள், இந்தியா மக்கள் ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த ஆளும் கட்சியோட தில்லுமுள்ள எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும்.